நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ஏஎம் சீனிவாசன். ஏஎம்எஸ் பார்வைங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஹீரோ ஹோண்டா CD100 பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேங்க. ஸோ அதற்கேற்ப பாபநாசம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க பாபநாசம் ஊர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரெடி பண்ண ஒரு 80% வரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு 20% அவரால் சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி எனக்கு வந்து இன்ஜின் கொஞ்சம் டைமிங் செட் ஆகலைங்கண்ணா, பிரேக்கிங் கொஞ்சம் சரியாக செட் ஆகலைங்க, எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். சரி எடுத்து வர சொன்னேன். எடுத்துகிட்டு வந்து இதில் பார்த்தா லைட்டிங் பிரச்சனை இருக்குது, பிரேக்கிங் இருக்குது. ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி பார்த்தோம். பிரேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது, லைட்டிங் சுத்தமாக வெளிச்சமே இல்லைங்க, கீர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது, சரியாக கார்பரேட்டில் வந்து கரெக்டாக டியூனிங் சரியாக பண்ணல, டைமிங் கரெக்டாக மிஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயமெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்தார். அப்புறம் வந்து பிரித்து பார்த்ததில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்னு தெரிஞ்சுதுங்க. ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு 1 வீக் ஆகுங்க. ஏன்னா வண்டி ஓட்டி பார்த்து தெளிவாக வந்ததுக்கப்புறம் கொடுக்க சொல்லிட்டாரு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, வண்டி ரெடி பண்ண விருப்பம் வர்றவங்க ஏற்கனவே மெக்கானிக் சரி பண்ணியிருந்தா அந்த வண்டி ஏற்கனவே நீங்கள் சரி பண்ண வண்டியை ரீஸ்டோர் பண்ண வண்டியை பார்க்கணுங்க, அதை ஓட்டி பார்க்கணுங்க, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு அவங்கள்ட்ட வேலை கொடுங்க. நீங்கள் சடனாக எடுத்துகிட்டு போயிட்டு CD100 பண்ணிக்கலாம், அது பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி சிரமத்துக்கு ஆளாகும். அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக் யாருன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி CD100 ரீஸ்டோர் பண்ண ஆளாங்களா பார்த்து அந்த வண்டியை பார்த்து ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலை கொடுங்க. அப்போ தான் கரெக்டாகவும் வரும். ஸோ இந்த வண்டி வந்து 2000 மாடலுங்க, கடைசி மாடல், பொல்யூஷன் கண்ட்ரோலோட வருங்க இந்த மாடல் வந்துங்க. ரீஸ்டோர் பண்ணுறது கிட்டத்தட்ட ஊர்பட்ட செலவு ஆயிடுச்சுன்னு சொன்னார் அவர். ஸோ இந்த வண்டியை வந்து நல்லா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டைலுக்கு வந்தால் நம்ம ஒரிஜினல் பாட்டு எது ஒரிஜினல் போடணுமோ ஒரிஜினல் போட்டு நம்ம பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வண்டி வாங்கிக்கலாங்க. ஸோ ஒரு பைசா செலவு வராதுங்க. நீங்கள் எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. வேறு எந்த செலவும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க. மார்க்கெட்டிங் போகிறவங்களுக்கு நல்ல கண்டிஷனாக வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டிக்கு தேர்ந்தெடுக்கலாங்க. ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஒரு நாள் 100 to 200 கிலோமீட்டர் ஓட்டுவேன், எலக்ட்ரிக்கல் வண்டி எடுக்கிறதுக்கு தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. நம்பி எவ்வளோ போகலாம். ஏன்னா இதை நாங்கள் ஓட்டிகிட்டு வந்து கும்பகோணத்துலேருந்து ஓட்டிகிட்டு வந்தோம், ஒரு வேலையை போனோம், அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தோம், மைலேஜ் நல்லா கிடச்சிதுங்க. என்ன மிஸ் ஆகுது அதை சரி பண்ணிடலாங்க, சரி பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ இந்த வண்டியை வாங்கின விருப்பம் இருங்க, லிங்கில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலை பேசி முடிச்சுக்கலாங்க. பொதுவாக வண்டி வந்து விலை ஏன் போடுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் இருக்குது, இதே ஒரு வருஷம் கழிச்சு இதே விலைக்கு அப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனில் விலை சமாச்சாரமெல்லாம் ஃபோனில் கேட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் ஈரோடு ஏஎம் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.